மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். இன்று மதியம் 3:30 மணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி அமைச்சராக பதவியேற்கிறார். ஆளுநர் அதற்கான அழைப்பை விடுத்திருக்கிறார். செய்தியாளர் பாஸ்கர் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். பாஸ்கர், அதிகாரப்பூர்வ அழைப்பை விடுத்திருக்கிறாரா ஆளுநர்? விவரங்கள். முறையான அழைப்பு தமிழக அரசுக்கு சென்றிருக்கிறது. காரணம் என்னவென்றால், காலையில் வாய்மொழி உத்தரவாகத்தான் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தர்பார் ஹாலில் ராஜ்பவன்ல நடைபெறுவதற்குண்டான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டது. ஆனால் தமிழக அரசு முறையான அழைப்பு கடிதம் கிடைக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தது. பிற்பகல்ல 3:30 மணி அளவுல எளிதாக சிறிய அளவுல பதவியேற்பதற்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்ததன் அடிப்படையில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது தமிழக அரசிடம் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் இந்த தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. பதவியேற்பு நிகழ்ச்சி என்பது ராஜ்பவன்ல நடைபெறும். ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இந்த தகவல் அனைத்துமே வழக்கு விசாரணை வரவுள்ள நிலையில சற்று நேரத்துல அதில் தெரியப்படுத்துவார்கள். அதன் அடிப்படையில் அந்த வழக்கு விசாரணை என்பது முடித்து வைக்கப்படும். ஆளுநர் தரப்பிலிருந்து 3:30 மணி அளவில் தமிழக அரசுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் முறையான அதற்கான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய நிகழ்ச்சி என்பது தர்பார் ஹாலில் நடைபெறக்கூடிய அந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வாதமாக முன்வைக்கும் பட்சத்தில் வழக்கு விசாரணை முடித்து வைக்கப்படும். ஏற்கனவே வாதத்தின் போது அவருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக மீண்டும் வாய்ப்பு வழங்குவதற்கு தமிழக அரசு தயாராக இருக்கிறது அப்படிங்கிறதையும் முன்வைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடி அவர்கள் பிற்பகல்ல பதவியேற்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தற்போது கிடைக்கப்பட்டுள்ளது. இந்த பதவியேற்பு எவ்வாறு நடைபெறும்? விழா மாதிரி நடக்குமா? ஏன்னா ஒரே அமைச்சர் தான் பதவியேற்கிறாரு. யாரெல்லாம் பங்கெடுத்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது? மூத்த அமைச்சர்கள், தமிழக முதலமைச்சர் மற்றும் மூத்த அமைச்சர்கள் ஒரு 8 பேருக்கு மட்டும்தான் அனுமதிக்கான வாய்ப்பு என்பது காலையிலேயே வழங்கப்பட்டது. அதுவும் பிற்பகலையும் அதே நிலைதான் தொடர்கிறது. பிரம்மாண்டமான பதவியேற்பு நிகழ்ச்சியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பில்லை. சிறிய நிகழ்ச்சியாக பதவியேற்பு மற்றும் பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம் மட்டும் செய்து வைத்த பிறகு வாழ்த்து தெரிவித்த பிறகு அவர் அங்கிருந்து புறப்பட்டு செல்வார். தமிழக முதலமைச்சர் மற்றும் மூத்த அமைச்சர்கள் எல்லாம் புறப்பட்டு செல்வார்கள். அந்த வகையிலேயே திட்டமிடல் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், தமிழக முதலமைச்சர் பிற்பகல்ல திருச்சிக்கு பிரச்சாரத்துக்காக விமானம் மூலம் செல்வதற்குண்டான திட்டமிடல் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில அதற்கு முன்னதாக பதவி பிரமாண நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மற்றும் மூத்த அமைச்சர்கள் மற்றும் பொன்முடி அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சி என்பது எளிதாக நடைபெறுவதற்குண்டான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நடைபெற உள்ளது. அந்த வகையில தான் 3:30 மணி அளவுல பிற்பகல்ல பதவியேற்பு நிகழ்ச்சி என்பது நடைபெறவும் எளிதான முறையில. மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.